திரைசக்தி நேயர்களுக்கு வணக்கம். இப்பொழுது பார்ப்பது ரஜினியின் படையப்பா. இந்த படம் 1997 வெளியானது. இந்த படம் 1998 படப்பிடிப்பு தொடங்கியது. 1999 தமிழ் புத்தாண்டு தினத்தன்று வெளியானது. 210 பிரிண்ட்டுகள் வெளியிடப்பட்டது மற்றும் 7 லட்சம் ஆடியோ கேசட்டுகளுடன் உலகம் முழுவதும் வெளியான முதல் தமிழ் திரைப்படம், அதிக வசூல் செய்த படம். ரம்யா கிருஷ்ணன் நடிப்பு பாராட்டப்பட்டது. இந்த நடிகைக்கான ஃபிலிம்ஃபேர் விருதும் வென்றார். இப்படம் தமிழ்நாடு மாநில திரைப்பட விருதுகளையும் வென்றது. அக்டோபர் 1998 ராகவேந்திரா கல்யாண மண்டபத்தில் முதன்மை புகைப்படம் எடுக்கப்பட்டது. இறுதிக்கட்ட காட்சி முதலில் படமாக்கப்பட்டது. 2 கேமராவை பயன்படுத்தி ஒரே மூச்சில் படமாக்கப்பட்டது. நீலாம்பரியை அறிமுகப்படுத்தும் காட்சியில் டொயோட்டா சோரா என்ற காரை ரஜினிகாந்த் கே.எஸ். ரவிக்குமாருக்கு வாங்கி கொடுத்தார். அந்த காரை படத்தில் பயன்படுத்தினார். கிக்கு ஏறுதே பாடல் காட்சிதான் கடைசியாக படமாக்கப்பட்டது. இந்த காட்சிக்காக ரஜினிகாந்த் கே.எஸ். ரவிக்குமாரை ரஜினிகாந்த் உடையை போன்ற ஒரு ஆடையை அணிவித்து பாடலில் ஒரு சிறிய பகுதியில் நடிக்க வைத்தார். கே.எஸ். ரவிக்குமார் தோன்றும் பாடலில் பகுதியை ரஜினிகாந்த் தேர்வு செய்தார். கே.எஸ். ரவிக்குமார் தயக்கத்துடன் நடிக்க ஒப்புக்கொண்ட பிறகு அவர்கள் இருவரும் ஒன்றாக தோன்றும் காட்சி படமாக்கப்பட்டது. படம் மிக நீளமாக உள்ளதால் ரஜினிகாந்த் அவர்கள் கமல்ஹாசனிடம் 2 இடைவெளி விடலாமா என்று கேட்டார். அதற்கு கமல் அவர்கள் வேண்டாம் என்றார். கே.எஸ். ரவிக்குமார் பேசி தேவையற்ற காட்சிகளை எடுத்து விடுவோம் என்றார். அப்படி பார்த்தால் 14 ரீல் குறைந்து உள்ளது. படையப்பா என்பது 6 படையப்பன் என்ற பெயரில் இருந்து உருவாக்கப்பட்டது. முருகன் 6 படை வீடுகளை கொண்டவன், அதனால் 6 படையப்பன். இந்த படத்தை கே. சத்யநாராயணா, எம்.வி. கிருஷ்ணாராவ் மற்றும் எச். விட்டல் பிரசாத், பி.எல். தேனப்பன் அவர்களுக்காக ரஜினி தயாரித்தார். தயாரிப்பாளர் ஏ.எம். ரத்னத்தின் மகன் ஜோதி கிருஷ்ணா இந்த படத்திற்கு திரைக்கதை உருவாக்குவதில் ஈடுபட்டார். இந்த படம் ஜப்பானின் படத்தின் உரிமையை $50,000 விற்கப்பட்டது. பாலச்சந்தர், உனக்கு பிடித்த புத்தகம் எது என்று கேட்டார் ரஜினிகாந்த் அவர்களை பார்த்து. கல்கியின் தீவிர ரசிகன். கல்கியின் எழுதிய அத்தனை புத்தகங்களையும் படித்திருக்கிறேன். கல்கியின் பொன்னியின் செல்வன் பிடித்த கதாபாத்திரம் நந்தினி உடையது. வில்லதனமான குணாதிசயங்களையும் அடிப்படையாக வைத்து ஒரு படம் செய்ய வேண்டும் என்று நீண்ட நாள் மனதில் இருந்தது. அதை கே.எஸ். ரவிக்குமாரிடம் சொல்ல படையப்பா கதை உருவாகியது. கே.எஸ். ரவிக்குமார் இந்த படத்துக்கு என்ன டைட்டில் வைக்கலாம் என்று ரஜினியை கேட்டார். ரஜினி யோசித்து பார்த்து படையப்பா என்று சொன்னார். அதற்கு ரவிக்குமார், இந்த மாதிரி பெயரை கேள்விப்பட்டதே இல்லையே என்றார். அதற்கு நான் கூட தான் கேள்விப்பட்டதே இல்லை என நெக்கலாக பதில் சொன்னார் ரஜினி. தமிழ் சினிமா வரலாற்றில் இல்லாத அளவுக்கு படையப்பா ஓடிய திரையரங்கில் படம் பார்க்க பெண்கள் கூட்டம் கடல் அலையாக அலைமோதியது. தியேட்டருக்கு படம் பார்க்க வரும் பெண்கள் தாய்குலகங்கள் கூட்டத்தில் போக்குவரத்து தடைப்பட்டது. தியேட்டருக்கு திருஷ்டி கழித்தார்கள் ரஜினி ரசிகர்கள். பல கிராமங்களில் கூட்டமாக வண்டி கட்டி சென்று படம் பார்த்தார்கள். தமிழ்நாட்டில் தான் இப்படி கூட்டம் அள்ளியது என்றால் தெலுங்கு தேசத்தில் நரசிம்மா என்று டப்பிங் செய்வது படத்தை வெளியிட தெலுங்கில் ஹிட்டானது. பெரிய வசூல் வாரி தந்தது. படம் வெளியான பிறகு விற்பனைக்கு வந்த படையப்பா சேலை படுஜோராக விற்பனையானது. ரஜினியின் 25வது ஆண்டில் வெளிவரும் திரைப்படம் படையப்பா. படத்தின் 175 நாள் போஸ்டர், எனது வெள்ளி விழா ஆண்டு படத்தை வெள்ளி விழா படமாக்க என்னை வாழ வைக்கும் தெய்வங்களான தமிழ் மக்களுக்கு என் மனமார்ந்த நன்றி என்று அறிவிப்பு வெளியிட்டார். இந்த படத்தை டிவியில் ஒளிபரப்பினால் உட்கார்ந்து பார்க்கும் ஆர்வம் ரசிகர்களுக்கு உண்டு. அந்த வகையில் படையப்பா ஒரு சகாப்தம்தான். இந்த படத்தில் வசனம் சூப்பராக இருக்கும். சிவாஜி ரஜினியை பார்த்து, இனிமேல் நாங்கள் எல்லோரும் உன் பின்னால் தான் என்பார். அதற்கு ரஜினி, என்றைக்குமே எங்கள் எல்லோருக்கும் நீங்கள் தான்ப்பா முன்னாடி என்பார். மாப்பிள்ளை இவர் தான், இவர் போட்டிருக்க சட்டை என்னது என ரஜினி வசனம் இன்றைய வரைக்கும் பேசும். நீலாம்பரிக்கு ஆதிக்கம் அதிகமாக இருக்குது, அந்த கேரக்டரை கொஞ்சம் குறைச்சிடலாமா என்று கே.எஸ். ரவிக்குமார் கேட்டார். அதுக்கு, எப்படி எழுதினீங்களோ அப்படியே எடுங்க, நான் என் வசனத்தை வச்சு மேட்ச் பண்ணிக்கிறேன் என்றார் ரஜினி. படையப்பா முதலில் நடித்த நடிகை நக்மா தான் திடீரென்று விலகிவிட்டார். அதற்கு பிறகு நடிகை சௌந்தர்யாவை நடிக்க வைத்தார். இந்த படத்தில் ரஜினிக்கு தங்கையாக நடிகை ஷாலினி நடிக்க வைக்க முடிவு எடுத்தார் கே.எஸ். ரவிக்குமார். ஆனால் ஷாலினி பல படங்களில் கமிட் ஆகியிருந்ததால் சித்தாராவை நடிக்க வைத்தார். இந்த படம் 50 கோடி வசூலித்த முதல் படம். ரஜினி மிகப்பெரிய லாபத்தை கொடுத்தது. படத்தில் நடித்த அனைவருக்கும் பேச்சு சம்பளத்தை விட டபுள் மடங்கு சம்பளம் கொடுத்தாராம் ரஜினி.
நடிகத்தில் சிவாஜி கணேசன் மீது அலாதி பிரியம் கொண்டவர் ரஜினிகாந்த். படிக்காதவன், விடுதலை, நான் ஓட வைப்பேன், ஜஸ்டிஸ் கோபிநாத் பல படங்களில் இணைந்து நடித்து உள்ளார். கடைசியாக நடித்த படம் படையப்பா. பிளாக் பஸ்டர் ஹிட். இன்றையளவு ரசிகர்கள் விரும்பி பார்க்கும் கமர்ஷியல் படமாக உள்ளது. சிவாஜி ஒரு படத்துக்கு 20 லட்சம் வாங்கி வந்தார். ரஜினி அவர்கள் சிவாஜிக்கு கொடுத்தது சம்பளம் 1 கோடி ரூபாய். இந்த படம் ரிலீஸ் ஆன பின்னர் சிவாஜி அவர்கள் இறந்து விட்டார். கிக்கு ஏறுதே என்ற பாடலில் சித்தர் பாடுவது போல் இருக்க வேண்டும் என்று கே.எஸ். ரவிக்குமார் கவிஞர் வைரமுத்துவிடம் சொன்னார். பாடலுக்கான சூழ்நிலையை சொல்லவில்லை என்றாலும் வைரமுத்து தானே சூழ்நிலையை ஏற்படுத்தி கொண்டு பாடலை எழுதியிருப்பார். ஜீவன் இருக்கு மட்டும் வாழ்க்கை நமக்கு மட்டும் இதுதான் ரஜினி சித்தர் பாட்டு என்று வரி இருக்கும். ரஜினிகாந்த் அடிக்கடி இமயமலை சென்று சித்தர்களை சந்திப்பதை வழக்கமாக வைத்திருந்ததால் அவ்வாறு எழுதினேன் என்று வைரமுத்து கூறினார். இந்த பாடலை கேட்ட ரஜினி, சித்தர் அளவுக்கு என்னை சொல்லாதீர்கள், வரியை மாற்றுங்கள் என்று ரஜினி கேட்டுக்கொண்டார். அதேபோல் கம்பங்களி தின்னவனும் மண்ணுக்குள்ளே, தங்கபசும் தின்னவனும் மண்ணுக்குள்ளே என்று எழுதியிருப்பார். இந்த வார்த்தையை கேட்ட கே.எஸ். ரவிக்குமார், தங்கபசும் சாப்பிட்டவர் எம்ஜிஆர் என்று சொல்வார்கள், இந்த வரி வேண்டாம் என்றார். அதற்கு வைரமுத்து அவர்கள், எம்ஜிஆர் தங்கபசும் சாப்பிட்டதை எங்கும் சொல்லவில்லை என்று அந்த வரியை மாற்றவில்லை. இந்த படத்தின் கதை என்னென்னா, திமிர் பிடித்த ஒரு பெண்ணை அவளை எந்த விதத்திலும் துன்புறுத்தாமல் திருத்த முயற்சிக்கும் ஆணின் கேரக்டர். அந்த பெண்ணாக ரம்யா கிருஷ்ணன் நடித்திருந்தார். வித்தியாசமான கதை கொண்ட படம். சூப்பர் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. சாங்ஸுனா சூப்பர் ஹிட்டுங்க. இசை ஏ.ஆர். ரகுமான். சிங்க நடை போட்டு சிகரத்தில் ஏறு. அடுத்தது மின்சார பூவே பெண் பூவே. அடுத்தது சுற்றி சுற்றி வந்தீங்க. அடுத்து வெற்றி கொடி கட்டு. அடுத்தது ஓ கிக்கு ஏறுதே. அனைத்து படமும் சூப்பர் ஹிட்டுங்க. இந்த படத்தில் பஞ்சு வசனங்கள் குறை இருக்காதுங்க. என் வழி தனி வழி. அதிகமாக ஆசைப்பட்ட ஆம்பளையும்